அனைத்து நட்புகளுக்கும் வணக்கம். இது உங்கள் காட்டுப்பக்கம் கலை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சப்பாத்தி கள்ளி. நம்ம சின்ன வயசுலலாம் இந்த பழம்லாம் அறுத்து சாப்பிட்ருப்போம். இப்போ கொஞ்சம் நல்லாவே இந்த செடி இருக்கிறதே இடம்லாம் தெரியாமல் போயிடுச்சு, எல்லாம் அழிச்சிட்டாங்க. எங்கேயாவது 1-2 தான் இருக்கும். இதுதான் நாதேலி பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் மேபி எல்லா ஊர்லேயும் சப்பாத்தி களின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள அப்படி பிங்க் கலரில் இருக்கும். சாப்பிட்டா உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கலராக இருக்கும். இது சாப்பிட்டா ரத்தம் வந்து நல்ல உற்பத்தி ஆகும், நல்ல உடம்புக்கு நல்லது. சின்ன வயசு நிறைய சாப்பிட்ருக்கோம், கொஞ்ச நாளாக சாப்பிட்றது மறந்துட்டோம். இப்போது இதை அறுத்துருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் அறுத்து சாப்பிட போகிறேன். நீங்கள் யாராவது இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், பிங்க் கலருக்கு உள்ளே அறுத்து எடுத்திங்கன்னா பயங்கர பிங்க் கலரில் இருக்கும். அதை அறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பழம். இப்போது இந்த பழத்தில் ஃபுல்லாக முள் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கல் மேலே நல்லா உரைச்சிட்டு இந்த முள்ளெல்லாம் போக வச்சுட்டு சாப்பிட்டே நல்லாயிருக்கும். தப்பி தவறி ஏதாவது வாய்க்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒன்று குத்திக்கிச்சுன்னா வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தேய்ச்சி அந்த முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பழத்தை சாப்பிட்றது நல்லது. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நிறைய முள் குத்திருக்கும், ரொம்ப ஆபத்து இது. அதனால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சாப்பிட்றது நல்லது. வாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எடுக்கவே முடியாது. சின்ன சின்ன முள்ளாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இது தெரியுதா? கேமராவில் ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல, தெரியும் பாருங்கள். இந்த பழத்தில் தெரியுது பாருங்கள், இதெல்லாம் நிறைய முள் இருக்கும். ஒன்றுத்தில் நான் 100 முள் இருக்கும். வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முள்ளை எடுத்துகிட்டு சாப்பிட்றது நல்லது. ஊப்பினை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்தோம்னா அப்படியே பிங்க் கலரில் வரும். இதுதான் அது. இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும், பிளட் கவுண்ட்டு உடம்புல. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. நன்றி, மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பை.